How many months back you booked, sir? 2 months back. See, these are the people why we have a career. Right? ஏன்னா அவர் டிக்கெட் புக் பண்ண பிறகு தான் நான் வெனியே புக் பண்ணேன். Because there will be certain die hard fans, அவங்களாம் 2 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணிடுவாங்க. அண்ட் புக் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, ப்ரோ ஜூலை 27 ஷோக்கு நான் ஏப்ரலே புக் பண்ணிட்டேன் ப்ரோ, ஏப்ரலே புக் பண்ணிட்டேன், ஐம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ, நான் உங்கள் பெரிய ஃபேன் ப்ரோ, கண்டிப்பாக வந்துருங்க, ஐம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்வாங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச், இட் மீன்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட் அப்படின்னு. அடுத்து எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, புக் பண்ணிட்டேன் ப்ரோ, ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு. என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு? இல்லை ஷோ 2 மாதம் கழிச்சு இருக்கு, நான் மறந்துடுவேன். சரி, ஷோ அன்னைக்கு காலையில் மட்டும் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ரிமைண்ட் பண்ணி விட்ருங்க. நான் டென்ஷன் ஆகிட்டேன். ஏன் ஒரு பர்ஃபார்மரு நான் ஷோ அன்னைக்கு காலையில் உனக்கு மெசேஜ் பண்ணி என் ஷோக்கு வான்னு ஞாபகம் வேற படுத்தணுமா அப்படின்னு. என்ன வேற வேலை இல்லைன்னு நினச்சேன்னு கடுப்பாயிட்டேன் நான். அப்புறம் ரிப்ளை பண்ணாம விட்டேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் தான் அவர் சொன்னதை யோசிச்சு பார்த்துருந்தேன். அவர் சொன்னதும் கரெக்டு தானே, இதை விட நமக்கு வேற என்ன வேலை இருக்கு? இதை விட வாழ்க்கை நமக்கு பெரிய வேலை இல்லையே, இதுதானே பெரிய வேலை நினச்சிட்டு அவருக்கே ரிப்ளை பண்ணேன், ஹலோ ப்ரோ அப்படின்னு. உடனே ரிப்ளை வருது, ஹூ இஸ் திஸ் அப்படின்னு. இல்லை ப்ரோ நீங்கள் பெரிய ஃபேன்லாம் சொன்னீங்களே ப்ரோ அப்படின்னு. அதுக்கு தான் ப்ரோ மெயின் பண்ண ஷோ ப்ரோ, நான் உங்களை ஃப்ரைடே மெசேஜ் பண்ண சொன்னேன் ப்ரோ, ஃப்ரைடே மெசேஜ் பண்ண சொன்னீங்கன்னா இப்போ சாட்டர்டே பண்ணியிருக்கீங்க அப்படி. ஐயோ ப்ரோ நான் சோல்ட் அவுட்லாம் போட்டேன் ப்ரோ, இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது, டிக்கெட் இல்லைன்னா போட்டேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க ப்ரோ, ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட டிக்கெட் இருக்குது, நீங்கள் 500 ரூபாய் கொடுத்து வாங்கிடுங்க, அப்புறம் நீங்கள் 600 ரூபாய்க்கு அதை பிளாக்ல விற்றுருங்க அப்படின்னு. ஏண்டா என் ஷோவை நானே வாங்கி நானே 600 ரூபாய்க்கு பிளாக்ல விற்கணும் அப்படின்னு. இதில் சோகமான விஷயம் நான் ட்ரை பண்ணேன் மேம். அங்கே ஒரு எம்டி சீட் இருக்கும் பாருங்க, அதை நான் ட்ரை பண்ணி தோத்து போனதா அப்படின்னு. அங்கே இருக்கா பாத்தியா சார், ரெக்கார்டிங் சொல்ல இது ரொம்ப முக்கியமா இப்போ.